வருமான வரித்துறை ஜனநாயக விரோத. ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. காங்கிரசின் வங்கி கணக்கை முடக்கிய மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதியில் BSNL அலுவலகம் எதிரே காங்கிரசின் வங்கி கணக்கை முடக்கிய ஒன்றிய அரசை கண்டித்து பேர்ணாம்பட்டு நகர தலைவர் ஜி. முஜம்மில் அஹ்மத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அரசை கண்டித்தும் மோடி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மத்திய மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் கட்சி தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் கிருஷ்ணவேணி மற்றும் அக்பர் கண்டன உரையாற்றினார். முன்னிலை மாவட்ட துணைத் தலைவர் முனிசாமி, தேவகி ராணி, மாவட்ட சிறுபான்மை தலைவர் நவாதி தாகிர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் RJ சுரேஷ்குமார். அடங்க மாட்டோம் பாஜகவின் ஏவல் துறை பின்பற்றக்கூடியதுதான். இந்த பேரணாம்பட்டியிலே கூட நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்கின்றன. தொழில் முதலாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், வருமான வரி கணக்கை தாமதமாக சமர்ப்பித்தால் நோட்டீஸ் வரும். பல நோட்டீஸ்களுக்கு பதில் அளிக்கவில்லை என்று சொன்னால் அபராதம் விதிக்கப்படும். அந்த அபராதம் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து. மோடி அரசை கண்டிக்கிறோம், மோடி அரசை கண்டிக்கிறோம், மோடி அரசை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். பாஜகவின் ஏவல் நாடு, பாஜகவின் ஏவல் நாடு. அந்த வங்கி கணக்கில் இருப்பவர் பொருளாதார குற்றம் எடுத்திருக்க வேண்டும். பொருளாதார குற்றம் என்றால் இப்போது கம்பெனிகள் பணம் எடுத்து ஓடுகிறார்கள், பைனான்ஸ் கம்பெனி. அப்படி பொதுமக்களின் பணங்களை சுருட்டி கொண்டு ஓடக்கூடியவராக இருக்க வேண்டும். காங்கிரஸ் இயக்கத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளை முடக்கி இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வங்கி கணக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை கண்டித்து ஜனநாயக விரோத பாஜக காங்கிரஸ் ஆட்சி அமையட்டும். காங்கிரஸ் ஆட்சி ஊராட்சி குழு கிருஷ்ணவேணி அவர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற பெருந்தலைவர் அன்பு சகோதரி தேவி அவர்களும் என்னுடைய கட்சியுடைய பொறுப்பாளர்கள், அனைத்து துணை அமைப்புகளுடைய பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து